ரகசிய உச்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி என்னுடைய பாதை அண்ணன் சீமானோடு தான். எதிர்கால அரசியல் திட்டத்தை அறிவித்த ஜிவி பிரகாஷ், சீமானுக்கு கிடைத்த எம்ஜிஆர், இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னதான் கருத்தியல் ரீதியாக தமிழ் தேசியத்தை தன்னுடைய வீரியமான பேச்சின் மூலமாக மக்கள் மத்தியில கொண்டு போனாலும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு அண்ணாதுரைக்கு ஒரு எம்ஜிஆர் கிடைச்ச மாதிரி நமக்கும் திரைத்துறையில் இருந்து ஒரு வலிமையான நடிகர் கிடைத்தா அது தமிழ் தேசியத்தின் வீச்சை இன்னும் அதிகப்படுத்தும், நிச்சயமாக ஆச்சரியனையில் அமர வைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தொடக்கத்திலிருந்தே உண்டு. அண்ணாவுக்கு எம்ஜிஆர் மாதிரி இந்த அண்ணனுக்கு சிம்பு அப்படிங்கிற ரேஞ்சில நடிகர் சிலம்பரசனை ரொம்பவே பாசிட்டிவா எதிர்காலத்தினுடைய அரசியலுக்கான ஒரு ஆயுதமாகவும் பேசியிருப்பாரு. அதே மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வர்றேன் அப்படின்னு சொன்ன அந்த காலகட்டத்தில் கூட விஜய் அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆராக நமக்கு இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சீமானுக்கு இருந்துச்சு. அதன் காரணமாக தான் தொடக்கத்துல விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு விதமான கருத்துக்களை தொடர்ந்து சீமான் அவர்கள் பேசியும் அறிக்கையாகவும் வெளியிட்டு வந்தாரு. ஆனா யாரும் எதிர்பாராத விதமாக சிலம்பரசன் தொடர்ந்து நடிப்பிலும் விஜய் அவர்கள் தனித்த ஒரு கட்சி ஆரம்பித்து அவரே முதலமைச்சராகவும் ஆகிட்டாரு. இந்த சூழல்ல 2026 சட்டமன்ற தேர்தலும் ஒரு மிகப்பெரிய பாடத்தையும் கொடுத்துட்டு தான் சொல்லணும். கருத்தியல், கொள்கை இவை அனைத்தையும் தாண்டி அந்த தனி மனித வசீகரம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பெரிய அளவு எடுபடுது அப்படிங்கறத இந்த தேர்தல் முடிவுகள் வெளிக்காட்டி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ தமிழ் திரையுலகில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய நடிகராக தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் பற்று கொண்ட தமிழ் தேசிய கருத்தியலின் பால் ஒரு தீர ஆர்வம் கொண்ட ஜிவி பிரகாஷ் அவர்கள் சமீபத்துல மீடியாக்களை சந்திக்கும் பொழுது, நானும் இன்னும் ஒரு சில படங்கள் நடித்த பிறகு என்னுடைய மனதுக்கு நெருக்கமான ஒரு கருத்தியலை கொண்ட கட்சியில் இணைந்து பயணிப்பேன், அரசியல் நிச்சயமாக குதிப்பென்ற ரேஞ்சில ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. இதன் பின்னணி ஆராயும் பொழுது ஜிவி பிரகாஷ் அவர்கள் எப்போதும் தமிழர் தமிழ் தேசியம்ங்கிற ரேஞ்சில தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்ல எழுதக்கூடியவர். அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய அரசியல் மீது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை கொண்டவர். சோ சீமான் அவர்களை மனதில் வைத்துதான் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ திரைத்துறையினர் மத்தியில பேசப்படக்கூடிய ஒரு விடயமா இருக்கு. அதை தாண்டி சீமான் அவர்களும் ஜிவி பிரகாஷுக்கு பல தருணங்கள்ல ஆதரவாகவும் ஒரு ஆலோசகராகவும் இருந்துட்டு வரதும் நாம் அறிந்ததுதான். சோ இறுதியாக சீமான் அவர்கள் எதிர்பார்த்த அந்த திரைத்துறையிலிருந்து ஒரு புகழ் வெளிச்சமிக்க நடிகர் அப்படிங்கிறவர் தமிழ் தேசிய அரசியலுக்குள் வருவது நிச்சயமாக எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கருத்தியலை மாஸ் மக்களிடையே கொண்டு போவதற்கான ஒரு வழிவகையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய அறிவிப்பு உணர்த்தக்கூடிய செய்தியா இருக்கு. நன்றி, வணக்கம்.